நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2025 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறத கொண்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அமையக்கூடிய அற்புதமான குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதாவது குரு வீட்டில் சுக்கிரன் இருக்காரு, சுக்கிரன் வீட்டில் குரு இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்திருக்கார், அவர் இவருக்கு வீடு கொடுத்திருக்கார். இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில இருக்காரு, 13ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் மிதன ராசியில மாசம் முழுக்க இருக்காரு. புதன் மகர ராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து கும்பராசியில புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாரு. அடுத்து 26ஆம் தேதிக்கு மேல மீனராசிக்கு போய் புத சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில உச்சம், குரு பகவான் ரிஷப ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி அன்னைக்கு வக்கர நிவர்த்தியாகி பலம் அடைகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி, ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்தோட முக்கியமான ஒரு அமைப்பு. குரு பகவானோட வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு அமைப்பு. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த மாசத்துல மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டாந்து கொடுக்க போகுது. அது என்னன்னு பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான அமைப்பில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்ய போகுது. இப்போ புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ராசியில் இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறார், அப்படியே தாவிக்கிட்டே இருப்பார். அதுமாதிரி உங்களோட ராசிநாதன் செவ்வாய் மிதன ராசியில் இருக்கார். அவர் வக்கரத்திலே இருந்தாலும் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறதையும் செய்ய போகிறாரு. அது மாதிரி உங்களோட ராசிக்கு குரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார், 7வது வீட்டில் இருக்கார். அவர் இந்த மாதம் பலம் அடைகிறார் அப்படிங்கிறது இன்னொரு நல்ல செய்தி. அவரோட பார்வையும் உங்களோட ராசிக்கு கிடைக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதி அற்புத யோகத்தை கொடுக்க போகுது. சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகம், இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இதில் நாம் ஒன்றா பார்ப்போம். அதாவது ராசிநாதன் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் இப்போ மிதனத்தில் இருக்கார் அப்படின்னா, எப்பேற்பட்ட குறுக்கீடு அப்படிங்கிறது வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான பலம், அசுர பலம், விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதையுமே பார்த்தீங்கன்னா எளிதாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. வரட்டும் போட்டி வரணும், எதிராளிகளை நாம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு நிறைய வெற்றி அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. அதேமாரி உத்தியோகம் பார்க்குற இடத்துல கொஞ்சம் நாம் வாய் வார்த்தைகளை விடக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா மேலதிகாரிகள் கத்துனாங்க அப்படின்னா கொஞ்சம் சரிப்போ அந்த ஆள் கத்திட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாழ்ந்து போயிடணும். நம்ம பதிலுக்கு பதில் போட்டி கட்டிக்கிட்டு நான் வேலைக்கு வரல போடா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு மூஞ்சி எடுத்து பேசிட்டு வந்துடுவீங்க. அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது உங்களோட இயல்பு குணம். இந்த மாதத்தில் அது வேண்டாம். அதுமாரி அலுவலகம் சம்மந்தமாக ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். எனக்கு தெரியணும் முந்திரி கொட்டை மாதிரி போய் பதில் சொல்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் நிறுத்திடுங்க. அதுமாரி உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நல்ல முறையாக கனிவோடு பேசி நடந்துங்க. நீ என்னடா என்கிட்ட வேலை செஞ்சுட்டு என்கிட்டே ஏற்று பேசுகிறியா, ஓடுறா வெளியே அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த மாதத்தில் அதி அற்புதங்கள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். அதேமாரி ஒரு தொகை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் வரவு உண்டு. எதிர்பாராத ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு கிடைக்கும். அதை வச்சு கடன் அடைக்கலாம், இல்லை தொழிலில் முதலீடு போடலாம், இல்லை ஏதோ ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் அப்படிங்கிறத செய்யலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இல்லை எனக்கு எங்கே ஜோசியரை பணம் வரப்போகுது, எனக்கு எவனும் தர வேண்டியதே இல்லையே, எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு விபரீத ராஜயோகம், அற்புதமான இடம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குறது மூலமாக வரலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் கீழே கிடந்து கூட எடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு தொகை வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. நம்ம இதை சும்மா முகஸ்துதிக்காக சொல்லலை, இதோட முக்கியமான அமைப்பே அப்படி தான் இருக்குது. அதுமாரி பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்தில் அஷ்டம லாபாதிபதியான புதன் மகர ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாதம் தொடங்கி 6ஆம் தேதி 5ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போவார். அப்போ முதல் 5 நாள் பார்த்திங்கன்னா வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கிற புதனால்
மணவிழாக்கள், மணிவிழாக்கள், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு நிறைய நேரத்தை செலவு பண்ணுவீங்க. நிறைய பத்திரிகைகள் வந்து கிடக்கும். ஏகப்பட்ட சொந்த பந்தங்களோட சுப நிகழ்ச்சிகளில் செலவு பண்ணுவீங்க. அது நல்ல செலவு தான் அப்படிங்கிறதால சந்தோஷமாகவும் இருக்கும். நிறைய நபர்களோட அறிமுகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, யாருக்காவது பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரி, அப்பா இந்தாப்பா அன்னைக்கு சொல்லி வாங்கி கொடுத்தா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி சரியான நேரத்தில் கொடுத்துருவீங்க. ஆன்மீக பயணங்கள் நிறையா இருக்கும். நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சி போக முடியாத ஆலயங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதத்தில் பயணம் செய்யலாம். அதுமாரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதேமாரி 5ஆம் தேதி கும்பராசிக்கு புதன் போயிடுறார். 26 தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். சுகஸ்தானத்துக்கு அவர் வரார். அப்படிங்கும்போது பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குலதெய்வ கோயில் கட்டுமான பணி நடக்கும். நம்மளும் போய் 4 வேலையை செய்வோம். ஒரு 10 பேர்த்த பார்த்து வசூல் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி தெருவில் ஒரு விருந்து விசேஷம் நடக்குது அப்படின்னா அதை போய் முன்னாடி நின்று செய்கிறது. இது மாதிரி சமூக சேவை அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வேலைலாம் செய்யவே மாட்டோமே, ஊர் பஞ்சாயத்துக்கே போகாதாலும் நம்ம இப்போ தூக்கிட்டு அலைகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கே தோணும். அந்தளவுக்கு பொது சேவைகள் அப்படிங்கிறத செய்வீங்க. 26ஆம் தேதி புதன் மீனராசிக்கு போகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை வரும். சரி, சொத்தை பிரிச்சுக்குவோம், பாட்டம் முப்பாட்டம் காலத்து சொத்து எதுக்கு அண்ணன் தம்பி இன்னும் ஒன்றாவே இருந்துக்கிட்டு அவங்களுக்காக பிரிச்சுக்கிட்டு பத்திரம் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொத்தை சுத்தப்படுத்திக்கிங்க. வில்லங்கல்லாத சொத்தாக மாற்றிப்பீங்க. ஒரு கூட்டுப்பட்டாவில் இருக்குது, தனிப்பட்டா வாங்கி வச்சுக்கிறேன், இல்லைனா ஒரு கரண்ட் பில்லு லொட்டு லோசுக்கெல்லாம் எங்கள் அப்பா காலத்தில் அவர் பேர்லேயே இருக்குது, அதை நம்ம பேருக்கு மாற்றுறோம். ஒரு வங்கி கணக்கு ஒன்று வந்து இருக்குது, அதை மாற்றுறோம். இந்த மாதிரி வந்து உங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுவீங்க. அதுமாரி அடுத்தவன் பேரில் கொண்டு ஒரு நகையை வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ அதை மூட்டு தான் பேர்லேயே வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் டாக்குமெண்ட் நம்ம பேரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான செயல்கள் எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் செய்வீங்க. அதுமாதிரி இந்த மாதம் முழுக்க சுக்கிரன் உச்சம். உங்களோட ராசிக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் உச்சமடைகிறார். அப்படிங்கும்போது கல்யாண முயற்சிகள் கைகூடும். எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை அந்த நேரத்தில் செய்வீங்க. அதுமாரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அது தங்கம், வைரம், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், இது எல்லாத்தையுமே வாங்கி குமிப்பீங்க. அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு இருந்திருக்கும். இப்போ சாதாரணமாக சண்டை சச்சரவுன்னு கிடையாது. கணவர் ஒரு இடத்துல வேலை பார்ப்பார், மனைவி ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. நம்ம அப்படி என்னடா பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் போட்டானோ வேறு வேலையும் போய் நம்ம தேடிட்டு இருக்க முடியாதுன்னு பிரிஞ்சு வேலை செஞ்சுருந்துருப்பீங்க. இப்போ வீட்லேயே தங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்க சொந்த ஊருக்கு திரும்பலாம். பிரிந்து போன கணவன் மனைவி எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அதேமாரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லையேன்னு கவலைப்பட்ட இளவயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதுமாரி குரு பகவான் இந்த மாதம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி பலமடைகிறார். அவரோட பார்வை ராசிக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். குரு உங்களோட ராசிக்கு 7ஆவது வீட்டில் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அன்னோன்யம் உண்டாகும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். காதல் உறவில் இருக்கிறவங்க இப்போ போய் வீட்டில் பேசலாம். எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட போய் பேசி இப்போ ஒப்புதல் வாங்கலாம். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு போய் அப்படியே வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, காதல் குறித்த விவகாரங்களை அது ஏற்கப்படும். பெரிய அளவில் சண்டை சச்சரவு இல்லாமல் சரிப்பா பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு, நம்ம என்ன பண்ணுறது, அவளுக்கு தானே வாழ போகிறா, நம்மளா வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சச்சரவு எதுவும் இல்லாமல் காதல் திருமணத்துக்கான ஒப்புதல் அப்படிங்கிறதையும் வாங்கிடலாம். இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் இழந்த பொருட்களை மீட்டெடுக்க உதவும். ஏதாவது ஒன்று அடகு வச்சுருந்துருப்பீங்க, அதை மீட்க முடியாமல் கடந்திருக்கோம், அதை இப்போ மீட்கலாம். பொருள் ஏதாவது களவு போயிருக்கும், இல்லைனா வீட்டில் ஏதாவது கடந்த காலகட்டத்தில் களவு போயிருக்கும், ஒரு வண்டி வாகனம் திருட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல சஸ்பென்ஸை இந்த மாதம் வச்சுருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை நோக்கி வருது அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தோட சிறப்பு. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் இருக்குது. அப்படிங்கிறப்ப உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத மட்டும் கடைபிடிங்க. எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலாவெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு மாமிச உணவுகளையும் குறைச்சிக்கிட்டு சாத்வீக உணவு முறைகளுக்கு கொஞ்சம் மாறிங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.